அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி என்ன பதிவு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். உங்களுடைய குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தங்கு தடையின்றி தெளிவாகவும் வசீகரமாகவும் பேச, எதிர்காலத்தில் பேச்சாற்றலில் மேம்படவும் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு செய்து பாருங்க. கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பலன் தர வல்லது இந்த முறை. ஒரு தேன் வாங்கிக்கோங்க, ஒரு பாட்டிலில் தேன் வாங்கிக்கோங்க. அந்த தேனை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எப்பயுமே எப்படி விளக்கேற்றி பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தை அந்த தேன் பாட்டிலை திறந்து வச்சுட்டு தினமும் 108 தடவை அம்மா அல்லது அப்பா யார் வேணும்னாலும் சொல்லலாம், குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தால் நீங்களே சொல்லி நீங்களே இதை செய்யலாம். சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் தரேன் இந்த மந்திரம். ஓம் ஐம் வத வத வாக்வாதினியை ஸ்வாஹா. ஓம் ஐம் வத வத வாக்வாதினியை ஸ்வாஹா. ஓம் ஐம் வத வத வாக்வாதினியை ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி, அந்த 108 முறை முடிந்ததற்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த தேன் இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு சொட்டு எடுத்து அந்த குழந்தையின் நாவில் வச்சு விட்டுருங்க. குழந்தையோட நாக்கில் வச்சு விடுங்க. இதையே தினமும் பழக்கமாக வச்சுக்கோங்க. தினமும் 108 முறை இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அந்த தேனை எடுத்து குழந்தையோட நாக்கில் வைங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது குழந்தை நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தின் சக்தியின் மூலமாக குழந்தையானது அந்த மந்திரத்தை தானும் சொல்ல முற்படும், முயற்சிக்கும். அதன் மூலமாக கண்டிப்பாக குழந்தையால் அதனுடைய தடைகளிலிருந்து விடுபட்டு வெளியில் வர முடியும், முன்னேற்றம் பெற முடியும். எதிர்காலத்தில் நல்ல பேச்சாற்றலுடன் நல்ல ஒரு பெயருடன் அவங்களால திகழ முடியும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்குங்கிற பட்சத்தில் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயன் இல்லைனாலும் யாருக்கு பயன்படும் அப்படிங்கிறது இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலம் அவங்க பயன்பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக. இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க. லைக் கொடுக்கறது மூலயமா இந்த பதிவானது நிறைய பேருக்கு போய் சேரும். அதன் மூலம் நிறைய பேருக்கு பயன் கிடைக்கும். மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா.